ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தனா கதிர் வீட்டை விட்டு வந்த விஷயம் தெரிய வருது. அதே போல் தனா வீட்டில் தான் இருக்கா, ஆனால் அந்த கதிர் வேலைக்கு போகிறாங்கங்கிற விஷயமும் தெரியுது. உடனே அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் மேனேஜர் கிட்ட நான் வெளியில போற விஷயம் அத்தைக்கு தெரிய வேணாம், ஒரு 1 hour வந்துடுறேன் அப்படின்னுட்டு தனா வீட்டில் இருக்கிற டைமா பார்த்து நம்ம தனா பின்னாடி வந்துடுறாங்க. இது பார்த்து தானே அதிர்ச்சியாகி, ஏய் நீ எப்படி இங்கே வந்த, கண்டிப்பாக உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுப்பண்டா அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து கார்த்திக் வந்து தனா வாயை வந்து பொத்தலான்னு போகிறாங்க. ஐயோ யாராச்சும் இல்லையா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னதும் உடனே அங்கே இருக்கிற அந்த ஓனரோட வைஃப் வராங்க. அப்படின்னு பார்த்து கார்த்திக் தானாவோட வாயை பொத்திடுறாங்க. என்ன இது, இந்த பொண்ணு ரூமில் இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு, சரி ஏதோ பூனையாக இருக்கும் அப்படின்னுட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் தனாவுக்கு பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்குரிய இன்விடேஷன் கார்டை வந்து தனா கிட்ட காமிச்சு நேரில் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக மாயாவே கிளம்பி நேராக தனா இருக்கிற வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா, இங்கே பாரு கத்தி கூச்சல் போட்ட மவளே, அவ்வளோதான் உன் கற்பு போயிடுச்சுன்னு இந்த ஊரறியும் உன்னை அசிங்கப்படுத்திடுவண்டி அப்படின்னது. டே பொறுக்கி, உன்னை நம்பினதுக்கு எனக்கு நல்லா வந்து துரோகம் பண்ணிட்டடா, இதுக்கப்புறமும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா என்னை விடுறா, இப்போவே நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறதா இல்லையான்னு பாரு அப்படின்னுட்டு ஃபோன் பண்ணலான்னு எடுக்கிறாங்க. உடனே கார்த்திக் நம்ம தனாவா அடிக்கலான்னு போறாங்க. அப்படின்னு பார்த்து செம மாசா மாயா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. மாயாவை பார்த்து கார்த்தி செமையா அந்த இடத்துல அடிச்சு ஆகுறாங்க. டே பொறுக்கி, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அடிக்கிறாங்க. இந்த பக்கம் மாயா வந்து தானே அவனை பிடி விடாத, இன்னைக்கு நாம போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னுட்டு 2 பேரும் இவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா கார்த்தி 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. உடனே தானா மாயாவை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. தானா உனக்கு ஒன்றும் ஆகல, ஆமா இந்த பொறுக்கி எப்படி இங்க வந்தா, அதான் மாயா எனக்கும் தெரியல, கண்டிப்பா அவனுக்கு நானும் கதிரும் வீட்டை விட்டு வெளியில வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அது எப்படி தெரிஞ்சிருக்கும், இந்த ஊரறிய தெரிஞ்சிருக்கு, அதான் அந்த புவனேஸ்வரியை போன் போட்டு விஷயத்த சொல்லிருப்பா. இங்க பாரு, இப்படி நம்ம கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாத நிலைமையா போயிடுச்சே மாயா, இப்போ என்ன பண்றது மாயா, நீ அதை பத்தி யோசிக்காத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்த, உனக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்காக இன்விடேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, இந்தா படிச்சு பாரு அப்படின்னதும் தனா வந்து படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆமா அப்பா எல்லாம் வருவார்ல அப்படின்னதும் உடனே தனா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு, எப்படியாச்சும் பெரியப்பாவை வர வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் தானா, கண்டிப்பா நீயும் கதிரும் கிளம்புங்க சரியா அப்படின்னதும், அப்படின்னா எல்லாரும் வருவீங்களே, இங்க பாரு நீ கவலைப்படாத, கண்டிப்பா நாங்க எல்லாரும் வருவோம், யாரும் வரலனாலும் நானும் பெரியம்மாவும் கண்டிப்பா வருவோம் அப்படின்னதும், இந்த போட்டியோட நோக்கமே என் அப்பாவுக்கு எல்லா பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறது தான், அப்பாவே இல்லைன்னா எப்படி மாயா, கண்டிப்பா பெரியப்பா வருவாரு தானா, நம்பிக்கையோட இரு சரியா அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு மாயாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்திக் வந்த விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா நொந்து போயிடுவாங்க, அதனால நாம சொல்லாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம கதிர் வீட்டுக்கு வந்ததும் நம்ம தனாவுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. கதிர் உனக்கு எடுத்தியா, ஆமா தனா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க. அப்போ கதிர் கிட்ட வந்து கார்த்திக் வந்த விஷயம் மாயா காப்பாத்தினது எல்லாத்தையும் சொன்னது என்ன தானா சொல்ற, அப்போ அந்த பொறுக்கிக்கு நம்ம இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் உன்னை இங்க தனியை விட்டுட்டு போறது உனக்கு சேஃப் இல்லை தானா, இங்க பாரு நீ எதை பத்தி கவலைப்படாத, கண்டிப்பா நான் சேஃபா இருப்பேன், நீ இதையும் யோசிக்காத, கூடிய சீக்கிரம் அந்த பொறுக்கி கார்த்தியை வந்து நாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தே ஆகணும் கதிர் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து சம கோவப்பட்டு இருக்காங்க. இங்க பாரு அதெல்லாம் விடு, எனக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்காக இன்விடேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, நம்ம நாளைக்கு பாராட்டு விழா நடக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு தனா கதிர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. கதிர் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இங்கே பார்த்தோன்னா மறுநாள் காலையில் கதிரும் தனாவும் ரெடி ஆகிடுறாங்க. அப்போது நம்ம தனா வந்து என் கதிர் கண்டிப்பாக அப்பா அங்கே வருவார்ல, இங்கே பாரு தனா, என்னை விட உன்னை விட இந்த போட்டியில் நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டது மாமா தான், எனக்கு என்னமோ என் ஆள் மனசு சொல்லுது, கண்டிப்பாக மாமா வருவார் அப்படின்னதும்
தனாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ 2 பேருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மாயா வந்து பெரியம்மா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா, மனசே சரியில்லாமல் இருக்கு, நான் கோவிலுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னதும் சரி பெரியம்மா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆகா, இதான் சரியான சந்தர்ப்பம், யாருக்கும் தெரியல, நம்ம வளமையாக கோயிலுக்கு போகிறோன்னு தான் நினைப்பாங்க. அதனால நம்ம தனா போட்டியில் நம்ம தனாவை பாராட்டுற விழாவை சந்தோஷமாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு போகிற சாக்கா பாராட்டு விழா நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏடி, என் மருமக பாராட்டு விழாவை நான் பார்க்காம இருக்கிறதா, அதுக்கு வாய்ப்பே இல்லடி அப்படின்னுட்டு மணி என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டில் வந்து தலையணிலாம் போட்டு பெட்ஷீட்டெல்லாம் போர்த்து விட்டுட்டு மணி தான் தூங்குற மாதிரி வச்சுட்டு அவங்களும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே போல தான் சிவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா தூங்குற மாதிரி ரெடி பண்ணலான்னு ஐடியா போடும்போதும் இங்கே பாருங்கள், இப்படி தனாவோட பாராட்டு விழாவுக்கு போகிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கட்டும் அப்படின்னதும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு நம்ம சிவாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தலையணையை வச்சுட்டு அவங்களும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரகுராம் வந்து நம்ம தானா வந்து போட்டியில் ஜெயித்த விஷயம், வீட்டை விட்டு போனது, எல்லா விஷயங்களையும் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகி இருக்காங்க இல்லையா, ஜானகி மணி, இன்னொரு பக்கம் எல்லாருமே வந்து ஒவ்வொரு மூலையில் நின்று மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தனாவோட கண்ணு வந்து நம்ம ரகுராமத்தான் தேடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயாவும் அங்கேருந்து ரகசியமாக போயிடுறாங்க, என் தங்கச்சியோட பாராட்டு விழாவுக்கு நான் போகாமல் இருக்கிறதா அப்படின்னுட்டு. இங்கே பார்த்தோம்னா ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் ஒரே டைம்லேயே மீட் பண்ணிடுறாங்க. அப்போது நம்ம தனாவும் கதிரும் ஓடி வந்து எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் எல்லாரும் வராமல் போயிடுவீங்க ஒன்று பயந்துட்டேம்மா, இங்கே பாருதனா, உன் பாராட்டு விழாவை நாங்கள் பார்க்காம இருக்கிறதா, அது எப்படி தானா சாத்தியமாகும் அப்படின்னு சிவாலாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா வரலையாமா அப்படின்னதும் ஜானகி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வருவாருமா, நீ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அப்படின்னதும் இந்த பக்கம் தானா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பத்மாவும் பார்வதியும் அப்பாடா எப்படியோ ஒருத்தருமே அங்கே கிளம்பல, அந்த கதிருக்கு மூஞ்சிலாம் அடிச்ச மாதிரி இருக்கோக்கா. ஆமாக்கா, இவர் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்காரு, எழும்புறாரே இல்லை அப்படின்னது. என்னது, அவர் தூங்குறாரா? என் புருஷனும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, இரு பார்த்துட்டு வரேன், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னுட்டு பெட்ஷீட் எடுத்து 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்தா பிலோ அக்கா தலையணையை வச்சு தூங்குற மாதிரி நடிச்சுட்டு போயிட்டாங்கக்கா. அப்படின்னா ஜானகி அண்ணி எல்லாருமே அந்த பாராட்டு விழாவுக்கு தான் போயிருக்கணும் போல இருக்குது அப்படின்னுட்டு பத்மா பார்வதி செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அக்கா இது சும்மா விடக்கூடாதுக்கா, இதை நம்ம மாமா கிட்ட சொல்லி அவங்க யாரையும் வீட்டுக்குள்ள எடுக்காதபடி பண்ணணும் அப்படின்னதும் ஆமா பார்வதி வா அப்படின்னுட்டு 2 பேரும் போறாங்க. பார்த்தா ரூம்ல ரகுராம் இல்லை. என்னக்கா மாமாவும் காணும், எனக்கு என்னமோ அண்ணனும் சேர்ந்து தான் போயிருக்குமோன்னு தோணுது அப்படின்னதும் பாத்தியாக்கா எல்லாருமே சேர்ந்து நம்ம 2 பேரையும் முட்டாள் ஆக்கிட்டாங்க அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி வந்து மாயா அடிச்சிருப்பாங்க. ஸோ மாயாவை நினைச்சு கார்த்தி செம உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. மாயா என் மேலே நீ கை வச்சுட்டடி, இப்போ எல்லாரும் அந்த தனாவோட பாராட்டு விழாவுக்கு கிளம்பிட்டீங்கல்ல, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களே, உங்க சந்தோஷத்துல நான் மண்ணை அள்ளி போடுறேன்டி. இப்போதைக்கு அந்த தனாவோட வீடியோ என் கையில இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கல, என் ஃபோன் தாண்டி என்கிட்ட இல்லை, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி லேப்டாப்ல வந்து அந்த தனா வீடியோவை போட்டு வச்சிருக்கேன். இப்போவே அந்த தனா வீடியோவை அந்த ரகுராமுக்கு அனுப்பி உன் குடும்பத்தை தலைக்குனிய வைக்கண்டி அப்படின்னுட்டு கார்த்தி வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக ரகுராமுக்கு பெரிய ஒரு இடியாக போயிடுவாங்க. வெயிட் பண்ணி